திட்டுவாங்க. கரெக்டா? இந்த ஸ்கூலை யாரு கண்டுபிடிச்சா, இந்த மேக்ஸை யாரு கண்டுபிடிச்சா, இந்த ஸ்கூலு மேக்ஸ் எக்ஸாம்லாம் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசை, கனவை, லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக. அது உண்மை. எம்டெக் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். ஒரு உயரிய ஒரு ஒரு நிறுவனத்தில், தொழில்நுட்ப நிறுவனத்தில் நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி இல்லை. ஏழையா இருந்தேன். ஒரு குடிசை வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். ரொம்ப சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டோம். அப்போ என்னுடைய கனவு, ஆசை, லட்சியம் நம்மளும் ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும், நம்மளும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். இந்த கல்வி என்னை எங்கே கொண்டு போய் விட்டுச்சுன்னா என்னுடைய ஆசை, லட்சியத்தை அடைய கொண்டு போய் விட்டுச்சு. சொந்த வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல காசு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நம்முடைய அந்த விருப்பத்தை எது நிறைவேற்றுச்சு? நான் கற்ற கல்வி. சரிங்களா? படிக்கிறது நமக்காக படிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை படிப்புல முன்னேறுவதற்கு எந்த பேரியரும் கிடையாது. சார் ஸ்கூல் சரியில்லை, டீச்சர் சரியில்லை, அம்மா சரியில்லை, அத்தா சரியில்லை, எதுவுமே சரியில்லை நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா கல்வியில எந்த உயரத்தையும் அடையலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்துல கல்வியில சாதிச்சு அவங்க மனசுக்கு தெரிஞ்ச யாரை வேணாலும் பட்டியலிடுங்க, எல்லாருமே உங்களோட ஏழையா இருந்திருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தார், அணு விஞ்ஞானியா இருந்தார், ராக்கெட் தொழில்நுட்பத்தின் தந்தையாக இருந்தார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தாரா? இங்கிலீஷ் மீடியம் படிச்சாரா? பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாரா? அவங்க அப்பா கோடி கோடியா கட்டி படிக்க வச்சாரா? நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்களோ அதை விட கீழே நிலைமையில இருந்தவர். அரசு பள்ளியில படித்தவர், ஃபீஸ் கட்ட காசு இல்லாதவங்க, புக்கு வாங்க காசு இல்லாதவங்க, இப்படி ஸ்காலர்ஷிப்ல படிச்சவங்க இப்படிதான் முன்னேறி இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். உங்க மனசுல யாரெல்லாம் கல்வியாளர்கள், கல்வியில சிறந்திருக்காங்க நீங்க பட்டியல் போட்டாலும் அவங்க எல்லாம் உங்களை விட ஏழ்மையானவங்க, உங்களை விட தரம் குறைந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். உங்க பெற்றோர்கள் உங்களுக்கு உதவி செய்யறதை விட அவங்க பெற்றோர்கள் கம்மியான உதவி செஞ்சிருக்காங்க. அப்ப நம்முடைய கல்வி வளர்ச்சிங்கிறது யார் கையில இருக்குன்னா நம்ம கையில இருக்கு. புரியுதா? டீச்சர் கையில இல்ல, ஸ்கூல் கையில, யார் கையில இல்லை. நாம் நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஆர்வம், நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய துவா, அல்லாஹ்வுடைய இதுலதான் நம்முடைய வெற்றி இருக்கு. படிக்கிறது காசு தேவையே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க காட்டக்கூடிய பெரும்பாலான படிப்புகள் எல்லாமே எப்படிப்பட்ட படிப்புகள்னு சொன்னா பொருளாதாரம் கம்மியான படிப்புகள். 5000, 8000, 10000, 15000 இவ்வளவுதான் நீங்க செலவுக்கு படிக்கணும். சரியா? அந்த மாதிரி கம்மியான காசுல இருக்க படிப்புகள், குறைந்த செலவில் சிறந்த படிப்புகள். இந்த ஃபிளையர்ல போட்டிருந்திருப்பாங்க, குறைந்த செலவில் சிறந்த படிப்புகள். ஏன்? நான் காசு கம்மியாக கொடுத்தா படிச்சேன், நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா படிப்புக்குன்னு செலவு பண்ண காசு கம்மி. எங்க அண்ணன் என்னைய விட நிறைய சம்பாதிக்கிறார், ஆனா கல்விக்கு படிப்புக்குன்னு செலவு பண்ண காசு கம்மி. நான் கம்மியா காசு கொடுத்து படிச்சுட்டா இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் குறைவான செலவில் இருக்கக்கூடிய இந்த படிப்புகளை தான் பரிந்துரைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே. ஸோ படிச்சுட்டு நல்லா டெவலப் ஆனவங்க நிறைய பேர் பாக்குறீங்க, அதே மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க நிறைய பேர் பாக்குறீங்கல்ல. அப்போ கல்வியின் மீது நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு. அவன் என்னங்க படிச்சா என்ன வேலை கிடைக்க போகுது, டைலாக் பேசுறான் ஒருத்தன், கல்வி நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அதாவது படிச்சு மார்க் எடுத்தா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஸ்டூடெண்டா போகலாமா, படிக்கலைன்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கே ஓனர் ஆகலாமா? அப்படி சொல்றாங்க உலகத்துல எல்லாம் பார்த்து வந்துட்டு சொல்றாங்க. உண்மை அப்படி கிடையாது. அதை எனக்கு இந்த பயானெல்லாம் சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஏன் படிச்சு சில பேருக்கு வேலை கிடைக்குது, ஏன் படிச்சு சில பேருக்கு வேலை கிடைக்கல, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ கல்வியில 2 வகை இருக்கு, பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. யாரெல்லாம் பயனுள்ள கல்வியை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் பயனற்ற கல்வியை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது. சரியா? ஸோ கல்வியில ஒன்றும் கிடையாது, கல்வி மகத்துவமானது தான், மதிப்பு மிக்கது தான். நாம பயனுள்ள கல்வியை படிச்சோம்னு சொன்னா லைஃப்ல முன்னேறிக்கலாம், பயனற்ற கல்வியை படிச்சோம்னா லைஃப்ல முன்னேற முடியாது. சரியா? அப்ப நம்ம என்ன கல்வி படிக்கிறோம்? பயனுள்ள கல்வியா, பயனற்ற கல்வியா? சொல்லுங்க தம்பி, நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யூஸ்ஃபுல் எஜுகேஷன். சரியா? இப்ப பயனுள்ள கல்வினா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் கல்வினா என்ன? டிகிரி. ஒரு காலேஜ்ல போற டிகிரி வாங்குறோம், படிப்பாளி, டிகிரி, கல்வியை கற்றுக்கொண்டு. இது மட்டும் கல்வி அல்ல. உண்மையான கல்வினா அந்த டிகிரியோட சேர்ந்து நம்ம டெவலப் பண்ற நம்முடைய நாலேஜ், அறிவு, அந்த அறிவோடு சேர்ந்து நாம் டெவலப் பண்ற ஸ்கில்ஸ். ஸோ உண்மையான கல்விங்கிறது அறிவும் திறமை, ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ், இதுதான் கல்வி. சரியா? வெறுமனே ஒரு டிகிரிங்கிறது ஒரு கல்வி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க லைஃப்ல முன்னேறணும்னா நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், எங்க அண்ணனா இருந்தாலும், படிப்போட சேர்ந்து நீங்க டெவலப் பண்ற நாலேஜும் ஸ்கில்லும் தான் உண்மையான கல்வி. புரியுதா? ஓகே. இப்போ இந்த ஸ்கில்னா என்ன, எப்படி டெவலப் பண்ணணும், அதெல்லாம் அடுத்த சகோதரர் அம்மானுல உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நீங்க படிக்கிறப்ப வெறும் டிகிரியோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது. கேளுங்க, பசங்க கேட்பாங்க, சார்
என்ன படிப்புனாலும் சொல்லுங்க சார், எந்த காலேஜ் சொல்லுங்க, நான் தங்கி கூட போய் படிக்கிறேன். ஒரே படிப்பு ஓஹோன்னு வாழ்க்கை, அப்படி ஒரு படிப்பு சொல்லுங்க சார். அப்படி ஒரு படிப்பு உலகத்திலே கிடையாது. துணியா பேர் சார் நல்லா படிப்பா. படிப்புல நல்லது கெட்டது இல்லை, என்கிட்ட தான் நல்லது கெட்டதுன்னு இருக்கு. அந்த படிப்பை நான் ஒழுங்கா படிச்சா எந்த படிப்பு படிச்சாலும் நல்ல வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கவங்க நாங்கெல்லாம் ஒரே படிப்பு படித்தவர்கள் இல்லை. அவங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, அனசு, நான் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன், எங்க அண்ணன் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காரு, அதே மாதிரி நம்ம அமானுல்லா ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காரு, இம்தியாஸ் பாய் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காரு. எல்லாருமே வேறு வேறு படிப்புகள், வேறு வேறு துறைகள். ஆனால் அந்த துறையில உச்சத்துல இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்குற சம்பளத்தை விட 10 மடங்கு சம்பளம் வாங்கணும். அதனால என்ன படிப்புங்கிறது முக்கியம் இல்லை. அதை நான் எப்படி படிக்கிறேன், அதில் எப்படி நான் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறேன், அதில் நான் எப்படி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறேன், அதில் எப்படி நான் மாஸ்டர் ஆகுறதுல தான் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, வெற்றி இருக்கின்றது, சாதனை இருக்கின்றது. சொல்ல புரியுதா? ஓகே, சரி. இப்போ முக்கியமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் படிப்போடு சேர்ந்து நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அந்த திறன்கள், அதை வந்து சகோதரர் அமானுல்லா அவர்கள் என்னென்ன திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இப்போ விரிவாக விளக்குவாங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எல்லாரும் தூங்கிட்டீங்களா? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. Ladies of you. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சவுண்டே வரல. நான் சத்தமா சொல்லுங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஸ்கில் தேவை போல இருக்கு. யாருக்காவது ஐடியா இருக்கா ஸ்கில் என்னன்னு? ஸ்கில் என்னன்னு ஐடியா இருக்கா? நம்ம 1 மணி நேரம் இன்ஸ்டா பார்ப்போமே, யாரால பார்க்க முடியுமா? இந்த ஃபோன் யூஸ் பண்றவங்ககிட்ட நம்ம அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லணுமா சொல்றேன். இந்த ஸ்கில்லுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா போதை பழக்கம் ஹராம் தானே? ஹராமா இல்லையா? எல்லாரும் அக்ரி தானே? இந்த போதை பழக்கம் எதை நம்மளுக்கு தோன்றுது? தன் நிலையை மறந்து இன்னொரு நிலைக்கு போறாங்க, அதுதான் போதைன்னு சொல்றாங்க. கரெக்டா தானே? அது ஈக்குவல் டு த இன்ஸ்டாகிராம் அண்ட் ரீல்ஸ். ஏன் சொல்றாங்கன்னா போதையில் என்ன தரக்கூடியதோ அதே தான் இன்ஸ்டால தருது. ஏன்னா ஒரு வாட்டி அது யூஸ் பண்ணும் போது திரும்ப பயன்படுத்தணும்னு தோணும். அதே தான் இன்ஸ்டாவும் சொல்லுது. இப்போ சொல்லுங்க, இன்ஸ்டா ஹராமா ஹலாலா? உங்க மூளை எதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தி அது மூலியமா உங்களை மந்தமாக்குதோ அது மொத்தமும் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஈக்குவல் தான். ஓகேங்களா? அதான் ஸ்கில் இல்லை. இதுல ஏன் படிக்கிறவங்கள வித்தியாசம் இருக்கு. இப்ப கேம் விளாடுறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா படிப்பை பத்தி கேட்டா ஒண்ணும் தெரியும். அதனால நம்ம புத்திசாலின்னு சொல்ல முடியுமா? இல்ல நம்மளுக்கு தெரியலையே கேமை பத்தி எதுவும் தெரியல, நம்ம முட்டான்னு சொல்ல முடியுமா? இல்ல நம்மளுக்கு படிப்பு நல்லா தெரியுது, அவனுக்கு படிப்பு பத்தி எதுவும் தெரியல.